கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவின் முக்கிய துறைமுகங்களில் 11,311 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் கடல் மார்க்கத்தை அதிகமாக பயன்படுத்தி வருவதை வெளிப்படுத்துகிறது. மத்திய நிதி இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி இந்த தகவலை நாடாளுமன்றத்தில் வெளியிட்டார். போதைப்பொருள் கடத்தலை கட்டுப்படுத்த அரசு தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கண்காணிப்பை மேலும் பலப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதன்படி கடந்த சில ஆண்டுகளில் இந்தியாவின் முக்கிய துறைமுகங்களில் நடந்த பெரிய அளவிலான போதைப்பொருள் பறிமுதல் சம்பவங்களில் 2021ஆம் ஆண்டு செப்டம்பரில் குஜராத் மாநிலம் முண்ட்ரா துறைமுகத்தில் தால் கர்கள் என கூறப்பட்ட கண்டெய்னரில் 21,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 3,000 கிலோ ஹெராயின் கைப்பற்றப்பட்டது. அதேபோல் 2017ஆம் ஆண்டு இந்திய கடலோர காவல்படை குஜராத்திற்குள் கடத்த முயற்சித்த 3,500 கோடி ரூபாய் மதிப்பிலான 1,500 கிலோ ஹெராயினை பறிமுதல் செய்தது. 2019ஆம் ஆண்டு மே மாதத்தில் கந்தலா துறைமுகத்தில் 2,700 கோடி ரூபாய் மதிப்பிலான 532 கிலோ ஹெராயின் கைப்பற்றப்பட்டது. போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் சந்திப்பு இடங்களை மாற்றி புதிய வழிகளை பயன்படுத்தி கடத்தல் செய்கின்றனர். இதை தடுக்கும் வகையில் மத்திய அரசு துறைமுகங்களில் சோதனை கருவிகளை மேம்படுத்தி கண்காணிப்பை அதிகரித்துள்ளது. முக்கியமாக தேசிய புலனாய்வு முகமை, மறைமுக வருவாய் புலனாய்வு இயக்ககம் மற்றும் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பு போன்ற சட்ட அமலாக்க அமைப்புகள் துறைமுகங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி வருகின்றன. மேலும் சர்வதேச ஒத்துழைப்பையும் அதிகரித்து போதைப்பொருள் கடத்தல்காரர்களை பிடிக்க கூடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது.